கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவபாத்தி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கூட்டு வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம், அதில் 118ஆம் சங்கீதம், அதில் 5ஆம் வசனம். சங்கீதம் 118:5. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். இன்றைய தினம் தேவன் உங்களை விசாலத்தில் வைப்பதற்காக அழைக்கிறார். கர்த்தருடைய விருப்பம் அதுதான். நம்ம குறுகிய இடத்துலையோ நொறுங்கி போயிருப்பதில் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். நம்ம விசாலத்திலே இருப்பதற்காக வலப்புறமும் இடதுபுறமும் இடக்குள்ளாமல் போக மட்டும் பெருகுவாய் என்பதுதான் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் தான். வலது புறத்திலே பெருகுவாய், இடது புறத்திலே பெருகுவாய் அப்படின்றதுதான். நீ கால் விதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாகும் அப்படின்னாரு. நீ கண்ணெடுத்து தூரம் பாரு, எவ்வளோ தூரம் பார்க்குறியோ அவ்வளவும் உனக்கு சொந்தம் அப்படின்னாரு. இப்போ விசாலமான இடத்தில் தேவன் உங்களை வைப்பதற்கு அழைக்கிறார். உலக ரீதியான ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது, உள்ளத்திலும் இதயத்திலும் தேவன் விசாலமாக இருப்பதற்கு அழைக்கிறார். உங்களை இந்த வசனம் எப்படி ஆரம்பித்து பாருங்க. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்ப நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்னு சங்கீதக்காரர் சொல்றாரு. அவரை கூட நெருக்கப்பட்டவங்க நம்மளாம் கிடையாது. நம்மளாம் எவ்வளவோ சந்தோஷமாக ஒரு பாதுகாப்பு அரணுக்குள்ள இருக்கோம். நம்ம அவர் அந்த காலத்துல ஆடு மேய்த்து கொண்டு இருந்தவர், ராஜாவாக்கப்பட்டவர். அவர் இப்போ இன்னும் ராஜாவானதுக்கு அப்புறம் அவரோட பிரச்சனைகள்லாம் பெருசுன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் கூடத்தான் செஞ்சிச்சு. ஒருவேளை ஆடு மேய்க்கும் போது அவருக்கு இருந்த பிரச்சனை கரண்டி வந்துருமோ, சிங்கம் வந்துருமோ, நம்ம ஆடை பிடிச்சிட்டு போயிருமோ, அந்த பயத்துக்கு மட்டும்தான் அவருக்கு இருந்திருக்கும். ராஜாவானதுக்கு அப்புறம் அவருக்கு நெருக்கங்கள், எதிரி நாட்டு மக்களால் நெருக்கங்கள், சொந்த ஜனத்தால் நெருக்கங்கள், சொந்த மகனால் நெருக்கங்கள் அநேகம். அதான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்ப தேவனை நம்ம நெருக்கத்திலேயாச்சும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமா? உச்ச நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடலாம், அது வேற. உண்மையில நெருக்கத்தில் இருக்கும்போது தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமா? நிறைய நேரங்களில் நம்ம சந்தோஷமா எல்லாமே நிறைவாக கிடைக்கும் போது தேவனை நம்ம நோக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும். அண்டவரை நீ விரும்பிக்க மாட்டீங்களா அப்படின்னு. இதே செழிப்புல இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவனுக்கு ரொம்ப டைம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காசை எப்படி பெருக்குவது, அடுத்த பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிப்பது அப்படின்னே அவங்களோட எண்ணங்கள் இருக்கும். தேவன் கொடுத்த உயர்வுன்றதை அவங்க மறந்துடுவாங்க. தேவனை கொஞ்ச நேரம் ஒதுக்கிட்டு மிச்ச நேரம் உலகத்தை ஒதுக்கி கொண்டு இருப்பாங்க. அதில் இன்னும் வளரணும் அப்படின்னு. ஆனால் நெருக்கத்தில் இருந்த தாவீது ராஜா அவரை நோக்கி கூப்பிடும்போது விசாலத்தில் அவர் வைத்தார். அப்போ நம்மளுக்கு உண்டான நெருக்கத்தில் தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் நம்மளை விசாலத்தில் வைக்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம கூப்பிடுகிறோமா? நம்ம நெருக்கம் எப்படி இருக்கலாம்? ஒரு பண ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம், குடும்ப ரீதியாக இருக்கலாம், குடும்ப சொந்தங்களில் நெருக்கப்பட்டு இருக்கலாம், யாராலையும் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் நீங்கள். ஆனால் தேவனை நோக்கி கூப்பிடும்பொழுது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியம் என்னன்னு பாருங்க. கர்த்தர் என்னை கேட்டருளி, உங்கள் அழுகை குரல், உங்கள் இருதயத்தின் வேதனைகள், உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் படுற வேதனை, இப்படி பட்டாங்களே, இப்படி ஏமாத்திட்டாங்களே, இப்படிலாம் நடந்துருச்சு என்னை சுற்றி, நான் உண்மையாக இருந்தேன், நான் எல்லாத்துக்கும் நல்லபடியாக தானே செஞ்சேன், ஆனால் என்னை இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு நீங்கள் உங்கள் நெருக்கத்தை தேவன் எப்படி பாருங்க. கர்த்தர் என்னை கேட்டருளி, கர்த்தர் உங்கள் நெருக்கத்தை கேட்டருளி விசாலத்தில் வைப்பதற்காக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நெருக்கத்திலாவது தேவனை நோக்கி கூப்பிடுவோமா? இந்த தினம் இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு விசாலத்தை கொடுப்பதற்கு அவரோடு காத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோகத்திலே நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை என்னை கேட்டருளி என்னை விசாலத்திலே வைத்தார் என்பதை புரிந்து கொண்ட மாட்டோம். ஏசுவே, எங்கள் நெருக்கத்திலே நாங்கள் உண்மை நோக்கி முழு மனதுடன் முழு ஆத்மாவோட உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்படி நீர் எங்கள் சத்தத்தை, எங்கள் கஷ்டங்களை, துயரங்களை கேட்டு எங்களை விசாலமான இடத்திலே வைப்பேன் என்று சொன்ன கிருபையான வார்த்தைக்காக நன்றியாடுவது. ஏசுவே, தெய்வீக சமாதானத்தால் எங்களை ஆட்கொள்வேன் என்பதற்காக நன்றியாடுவேன். இந்த நிலையிலே நிலைத்து நிற்க நீங்கள் அழைத்து கொண்டு இருப்பதற்காக நன்றியாடுவோம். அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு நாங்கள் அந்த நிலையிலே நிலைத்து நிற்க எங்களை பலப்படுத்துவோம்ப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தவனை தங்கள் நெருக்கத்திலே உண்மை நோக்கி கூப்பிட்டு அந்த நெருக்கத்திலிருந்து தப்பி வைக்க நீர் அவரை அழைப்பதற்காக நன்றியாடுவேன். முழு மனதுடன் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு விசாலத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்ன குறிப்பான வார்த்தைக்காக நன்றியாடுவேன். குடும்பத்திலோட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் பிரச்சனைகளை தீர்த்து போய் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.